எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் தினமும் காலையில் முன்னோடனே இந்த மாதிரி செய்யணும்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது நான் தொடர்ந்து செய்கிறேன். இன்றைக்கு டே 5 இப்படி செய்கிறது. ஸோ முதல்ல நான் மெடிடேட் பண்ண போகிறேன். மெடிடேட்டிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போத் மார்னிங் நைட் 2 தடவை நான் செய்கிறேன்னா, செஞ்ச பிறகு இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தினமும் செய்யும் போது நீங்கள் டிசிப்ளின் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை பாடியை ஃபோர்ஸ் பண்ண தேவை. அதுவே உங்களோட மூளை அதுவே ஒன்று இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். ஸ்ட்ரெச்சிங் உங்களோட பாடியை மோர் ஃப்ளெக்சிபிளாகும். ஏன் நான் இப்போ ஜிம்முக்கு போகிறேன். தொடர்ந்து ஒரு மாதம் ஜிம்முக்கு போகிறேன். என்னோடய அம்மா இன்றைக்கி சொன்னவா, நீ கொஞ்சம் மெலிஞ்சிட்டாண்டு. அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் பாடி பாசிட்டிவிட்டி இல்லாமல் தான் நான் என்னை சுற்றி இருந்தாங்களோ. ஸோ அதனால் இப்போ எனக்கு 21 வயசு ஆகுது. ஸோ அதனால் என்னோடய பாடியை பழைய மாதிரி நான் எப்படி இருந்தேன்னா, பழைய சின்ன வயசு இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். பிறகு வளர எனக்கு என்ன தெரியும், நான் பிறகு எதையும் சாப்பிட மாட்டேன். ஜூஸ் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு பிசிஓடி வந்துட்டு. ஸோ அது உடனே என்னோடய பாடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ அதனால திருப்பி மெலிஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஜிம்முக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மோட்டிவேஷனையும் என்னோடய டிசிப்ளினையும் செஞ்சு கொண்டுக்கிறேன். அதை எனக்கு ஈஸியாக நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் முதல் நாள் செய்யும்போது என்னடா செய்யணுமா அப்படின்னு இருந்தது. ஆனால் போக போக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், இப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருப்பேன்னு தெரியும். பிறகு இப்போ நோர்வேயில் ஸ்ப்ரிங் வந்துட்டு, அதனால் பால்கனியில் போய் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நின்றுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்குவேன். அப்போ வாங்கும்போது எனக்கு மூளைக்கு யோசிக்கலாம், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட பால்கனி கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோம். சாலை இப்போ கொஞ்சம் குப்பியாக இருக்குது. ஏன்னா வின்டர் இப்போ தான் முடிஞ்சது, அதுக்குள்ளே சம்மர் சொன்னால க்ளீன் பண்ண கதைக்கும். பட் இது நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் தான். மார்னிங் ஏர் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் ஹெவியாக சாப்பிட மாட்டேன், ப்ரோட்டீன் தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கு ஒரு பான், பிறகு சிக்கன் கறி. அதுதான். தேங்க்யூ ஸோ மச்.